ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபேஸில் எப்படி கலர் வைக்கலாம், ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுக்குறோம்னு பார்த்தோம். அடுத்து அதை பாடி கலர் ஃபுல்லாக ஃபஸ்ட் கோட்டிங் கொடுத்து அதை எப்படி ஸ்ப்ரே பண்ணி முடிக்கிறதுங்கிறது பார்ப்போம். இப்போது அது இப்போ ரெண்டாவது ஃபுல்லாக பாடி கலர் ஃபுல்லாக ஃபஸ்ட் கோட்டிங் கொடுத்தாச்சு. இது ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஸ்ப்ரே பண்ணி எப்படி முடிக்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போது தொடர்ச்சியாக ஃபஸ்ட் கோட்டிங் கொடுக்க ஆரம்பிப்போம். அதில் பேசிக்காக ஆபரணங்கள் ட்ரெஸ்ஸில் உள்ளதுக்கு முதல்ல பேண்ட் சேனா, ராசேனா வச்சு பேசிக்காக அடிப்படையாக ஒரு கலரை வச்சுக்கணும். ஆபரணங்களில் என்ன வருதோ அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக கலரை வச்சுட்டு அதுக்கு டெப்த்து கலராக பேண்ட் ஷீனாக வைக்கணும். பேண்ட் ஷீனாவை டார்க் போர்ஷனில் மட்டும் பேண்ட் ஷீனாக வச்சு அதை எந்த இடத்துல நகை வருதுங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் கலரில். மார்க் பண்ணிட்டு கையில் உள்ள ஜரிகை வர்ற இடங்கள், வளையல் வர்ற ஒரு போர்ஷன் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். டெப்த்தில் மார்க் பண்ணிட்டோம்னா ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஜரிகை பார்டர் எல்லாத்தையுமே நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கணும். ஜரிகை பார்டரில் லைட் அண்ட் டெப்த் எல்லாம் ரஃப்பாக மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டோம்னா ஃபினிஷ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்கெட்சு மாறாமல் இருக்கும். இனிமேல் ட்ரெஸ் என்னன்னு பார்ப்போம். ட்ரெஸ்ஸு பொதுவாக அம்மன் படத்துக்கு சிவப்பு ட்ரெஸ் போடுறது தான் சாதாரண பழக்கம். அந்த சிவப்பு போடும். சிவப்பு ட்ரெஸ்ஸில் முதல்ல லைட் போர்ஷன் மட்டும் போட்டுருவோம். லைட் கலரை வச்சு அதுக்கு லெஃப்ட் ஷேடு டெப்த்துக்கு வச்சு எந்த அளவுக்கு வைக்கணுமோ அதை முதலே ரஃப்பாக வச்சு முடிக்கணும்.
இது நகைகளுக்கு இடையில் பொதுவாக டெப்த்து தான் ஜாஸ்தி தான் வரும். உள்ள ட்ரெஸ்ஸை வந்து அதை அவுட் பண்ணி அந்த ட்ரெஸ் கலரை போட்டுக்கணும். முடிக்கும்போது லைட் கொடுத்து ட்ரெஸ்ஸை பிரித்து காட்டிடலாம். இப்போ டெப்த்துக்கும் அடியில் உள்ள ட்ரெஸ்ஸு டார்க்காக இருக்கணும். அப்போ தான் நகைகளும் படித்து நல்லா வெளியே தெரியும். சாமி படத்தில் ஆபரணங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஆபரணங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பளிச்சுன்னு அழகாக தெரியுதோ அந்த அளவுக்கு சாமியோட படம் அழகாக வரும், பார்க்குறதுக்கும் தெய்வீகமாக இருக்கும். இப்போ கொட்டி கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் பார்ப்போம். கலர் நல்லா ஒட்டுறதுக்காக லேசாக அதில் தண்ணியை வச்சு லேசாக நனைச்சிக்கணும். நனைச்சிக்கிட்டால் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ட்ரெஸ்ஸில் லேசாக தண்ணி போட்டு நனைச்சிருக்கோம். நனைச்சா கொஞ்சம் வாஷ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி டைம் ஆகிற அளவுக்கு காயாமல் இருக்கும். காயாமல் இருந்ததுன்னா நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த சேரோட டெப்த்து ஷேடோ போர்ஷனில் லேசாக டாப் வச்சுக்கிட்டு அப்புறம் சேரனுடைய ஸ்ட்ரோக் அது எப்படி மடிப்பு இருக்குது அப்படிங்கிறத மடிப்பு நேராக வர்றதுக்காக இப்படி ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம ஓரளவுக்கு ரஃப்பாக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இதை இன்னும் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணுறதுக்கு இதில் காஞ்ச பிறகு ஸ்ப்ரே பண்ணணும். எல்லா இடத்துலையுமே கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணி நமக்கு வேணுங்கிற அளவுக்கு டெப்த்து அந்த இதெல்லாம் போடணும். ஒர்க் பண்ணால் இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் ரஃப்பாக தான் வரும். டெப்த் போர்ஷனில் நல்லா டீப் ரெட்டாக வைக்கலாம். இப்போ நம்ம இடத்துல குறையாக இருக்குது அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணும்போது அதை கூட்டிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணுறதுனால அது நமக்கு நல்ல பெனிஃபிட்டு. ஸ்ப்ரே பண்ணி ஒர்க் பண்ணோன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்லா வரும். அடுத்து ஸ்ப்ரே பண்ணுறதை பார்ப்போம். இது பார் முதல்ல அந்த டெப்த் போர்ஷன் கரெக்டாக அந்த இடத்துல வராப்புல இப்போது ஃபஸ்ட் ஃபோல்டிங் கொடுத்துட்டு கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு கூட்டி குறைச்சி வைக்கிறதுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். இதுதான் ஸ்ப்ரே பென் மாதிரி நைஸாக வேணுங்கிற இடத்துல கூட்டி குறைச்சி செய்ய முடியும் இதை வச்சு. இப்போது ஸ்ப்ரே பண்ணிருக்கும் போது அதுக்கு முன்னால் ஒரு சின்ன வேலை செய்யணும். இதில் ஸ்ப்ரே பண்ணால் அந்த இடம் மறையாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கணும். அந்த ஃபிகருடைய அவுட்லைன் இதை அந்த ஸ்கெட்சு இது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னால் கொஞ்சம் அந்த ஃபிகர் வாஷ் பண்ணதில் கொஞ்சம் லைன்களை அவுட்லைனை கிளியர் பண்ணணும். கொஞ்சம் கிளியர் பண்ணோம்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணாலும் அதனுடைய அவுட்லைன் மாறாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் அவுட்லைனை ஸ்ப்ரே பண்ணிக்கணும், கிளியர் பண்ணிக்கணும். கிளியர் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணுறோம்னா அந்த ஸ்கெட்ச் லைன் நமக்கு பின்னால் மறையாமல் இருக்கும். பின்ன அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஃபினிஷ் பண்ணலாம். அது லைட் அண்ட் டெப்த்தோட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கணும். இதை ஸ்ப்ரே பண்ணுவோம். ஸ்ப்ரே பண்ணும்போது முதல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாடி கலர் முதல்ல லைட் கலர் எடுத்துக்கணும். லைட் கலர் எடுத்துக்கிட்டு லேசாக ஸ்ப்ரே வச்சு பார்க்கணும். சின்ன ஷார்ப்பாக வருதான்னு பார்த்துட்டு அப்போ நமக்கு வேணுங்கிற இடத்துல லேசாக எந்த இடம் வேணுமோ அதில் ஸ்ப்ரே பண்ணால் வச்ச கலர் இன்னும் பிரைட்டாக வரும்.
வாட்டர் வாட்டர் போஸ்டர் ஒர்க்கில் ஒரு கஷ்டம் என்னென்னா, முதல்ல நம்ம எடுக்கிற கலர் ஈரமாக இருக்கும்போது டார்க்காக தெரியும், காஞ்ச உடனே டல்லாக போயிடும். அதுக்கு தகுந்தபடி நம்ம முதல்ல கொஞ்சம் டெப்த்து கொஞ்சம் கூடுதலாகவே பார்த்து எடுக்கணும். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடம் மட்டும் இப்போ லைட்டாக அடிச்சிட்டான். கொஞ்சம் டீப்பாக அடிக்கிற வேண்டிய இடத்துக்கு கொஞ்சம் டார்க் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஆரஞ்சு சேர்த்தோம்னா ஃப்ரெஷ் கலர் கொஞ்சம் டார்க்காக வரும். இதை கொஞ்சம் டெப்த்தான போர்ஷன், டார்க்கான போர்ஷனில், டெப்த்து போர்ஷனில், ஷேடோ போர்ஷனில் கொஞ்சம் அடித்து அதை டெப்த்தை கூட்டிக்கலாம். வேணுங்கிற அளவு கொஞ்சம் ரொம்ப லைட்டாக இருந்தால் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் டார்க்காக போடணும். ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஸ்ப்ரே பண்ணணும். டெப்த்து போர்ஷன் மட்டும், டார்க் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் அடிக்கும், பார்த்து அடிக்கும். கூடுதலாக வந்துச்சா கூடுதலாக விழுந்துடும். வெளியே கொஞ்சம் போனால் பரவாயில்ல, அப்புறம் டச் பண்ணிக்கலாம். உள்ளே கூடுதலாக வளர்ந்துடக்கூடாது. எப்பொழுது ஸ்ப்ரே அடித்தாலும் ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம ப்ரஷ் ஒர்க் பண்ணுறதுல தான் ஃபினிஷிங் கொண்டு வர முடியும். ஸ்ப்ரே அடிக்கிறது அதனுடைய ஸ்மூத்னஸ்க்காக நல்லா வாஷ் பண்ணாமல், ஆயில் கலர்லாம் நல்லா வாஷ் பண்ணலாம், எப்போ வேணாலும் வாஷ் பண்ணலாம். போஸ்டர் கலர்லாம் அப்படி வாஷ் பண்ண முடியாது. வாஷ் பண்ணால் ரஃப்பாக தெரியும். அந்த ரஃப்னஸை குறைக்கிறதுக்காக தான் நான் ஸ்ப்ரே பண்ணுறோம். வேணுங்கிற அளவுக்கு நம்ம டெப்த்து கூட்டிக்கணும். இதை ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் கூட குறைய வந்ததுனாலும் திருப்பி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். முதல்லே வர்றது நல்லாயிருக்கும். இப்போ டார்க் ஃப்ரெஷ் கலர் வச்சோம், இனிமேல் அந்த கன்னத்தில் ரோஸ் கலரு எல்லாம் வைப்போம். ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லா முதல்ல அடித்த கலர் ஜாஸ்தி இல்லாமல் கம்ப்ளீட்டாக நல்லா கழுவிக்கணும். இப்போ அடுத்து ரோஸ் கலர் அடிக்க வரும்.
ரோஸ் கலர் எந்தெந்த இடத்துல வேணும்னா பாதம், கையினுடைய உள்பக்கம் உள்ளங்கை, கன்னம் அந்த இடங்கள்லாம் வேணும். முதல்ல பாத எட்ஜு விரல் நுனி அது கொஞ்சம் ரோஸ் கலராக இருக்கும். பிறகு உள்ளங்கை, விரல் நுனி, கன்னம், ரோஸ் கலர் வந்ததுன்னா முகம் அழகாக இருக்கும். இப்போ ரோஸ் கலர் அடிக்கிறோம். ரோஸ் கலரில் எந்தெந்த இடத்துல ரோஸ் கலர் வேணுமோ அந்த இடமா தான் முதல்ல அடிச்சுக்கிட்டு, அந்த ரோஸ் கலரே கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா ரோஸ் சேலைகளில் லைட்டாக இருக்கிற போர்ஷனை பூராத்தையும் வச்சுக்கலாம். இதே ரோஸ் கலர் கொஞ்சம் கூடுதலாக டெப்த்தாக வேணும். இப்போது டெப்த்து போர்ஷனில் டார்க் கிரிம்சன் கலர் வச்சு ட்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறோம். காலுக்கு கீழே ஷேடோ, இது டெப்த் போர்ஷன், இது எது இருட்டாக டார்க்காக எங்கெங்கே வேணுமோ அங்கே நம்ம அடிச்சுக்கலாம். இந்த கலர் தான் வச்சு அடிக்க முடியல, டார்க் கலர் எந்த இடத்துல வைக்கணுமாலும் அடிச்சுக்கலாம். இனிமேல் பாடி கலரில் இன்னும் ஒரு ஷேடோ மட்டும் அடிப்போம். இனிமேல் நம்ம பாடி கலரில் டெப்த்து ஷேடோ போர்ஷன் பார்க்கணும். அதுக்கு பேன்ஷீனா கொஞ்சம் க்ரீன் ஷர்ட்டு டெப்த்துக்கு அடிக்கணும். முதல்ல காலிலேருந்து ஆரம்பிப்போம். டெப்த்து அடிக்கும்போது கூடுதலாக இருக்கக்கூடாது. இப்போ கை போர்ஷனில் விரல் மடங்கி இருக்கும்போது ஷேடோ எப்படி வரும் அப்படி பார்க்கலாம். கலர் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக சொல்லி இப்படி பண்ணிக்கலாம். இப்போ கை வருது, கைக்கு அடியில் அடிப்பாகத்தை டெப்த்து கூட வச்சுக்கலாம். இப்படி சைடு போச்சு. இப்போ ஃபேஸ் அடிக்கும்போது கொஞ்சம் கவனமாக அடிக்கணும். ஷேடோ பக்கத்தில் உள்ளே ஜாஸ்தியாக போயிடக்கூடாது. கழுத்து போகும், கண்ணுக்குள்ளே மூக்கு சைடு போச்சு. இனிமேல் இதில் ப்ரஷ் வச்சு ஒர்க் பண்ணணும்.
ப்ரெஷ் வச்சு கூட்டி கொறி செஞ்சிடலாம். இது அடுத்த ஒரு சின்ன டெப்த் கொஞ்சம் கூட்டி போடும். அதுக்கு பேண்ட் சேனா வைக்கலாம். பேண்ட் சேனா வச்சு பேசினா இதோட டெப்த்து கொஞ்சம் கூட இருக்கும். டார்க்னஸ் கூடுதலாக வேணுங்கிற இடத்துல ரொம்ப இருட்டு போர்ஷனில் ஓரங்களில் இதை வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். அதோட இப்போ நம்ம ஆரணங்கள் இதெல்லாம் போட்டோம் இல்லையா, அதில் டெப்த்து போஷாத போகிற இதே அடிக்கலாம். பேண்ட் சேனா இது இந்த கர்ணபத்திரம் இது எல்லாத்துலேயும் டெப்த்து போர்ஷனில் இதை அடிக்கலாம். பேண்ட் சேனா அடிக்கலாம். ஆர்னமெண்ட்ஸு டார்க்காக வர இடத்துல இதை அடிக்கலாம். இடையில் ஜாக்கெட்டில் ஷர்ட்டையை கலர் வைக்கணும். ஏதாவது கலர் கொஞ்சம் இடம்தான், அதனால் டெப்த்தை வச்சு ஒரு கடைசியில் லைட் கொடுத்துக்கலாம். வேறு ஜாக்கெட் வேறு எந்த அளவுக்கு தெரியல, அதனால் அந்த இடம் மட்டும் விட்டு பார்க்கலாம். இதில் இன்னும் ஆர்னமெண்ட்ஸில் இதோட டார்க்காக உள்ள இடம் இருக்குது. தனி பேண்ட் சேனா வச்சு அடிக்கணும். தனி பேண்ட் சேனா வச்சு இது கிரீடம் நகைகள் இதில் உள்ள டெப்த் போர்ஷன் முக்கியம் நகைகளில் உள்ள டெப்த் போர்ஷன் பூரா அடிச்சுக்கணும். டெப்த் போர்ஷனில் கொஞ்சம் கூடுதலாக பேண்ட் சேனா வச்சு அடிக்கணும். பேண்ட் சேனா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை விட கூடுதலாக டார்க்னஸ் வேணும்னு சொல்லும்போது வேணுங்கிற இடத்துல கிரிம்சன் பிளாக் ஷர்ட்டு கொஞ்சம் டெப்த் போர்ஷன் அடிக்கலாம். இது ரொம்ப டார்க்காக உள்ள இடத்துல மட்டும் அடிக்கலாம்.
எல்லாம் ஸ்ப்ரே அடிக்கும்போது எங்கே கூட்டணும் கூட்டணுங்கிறதெல்லாம் தானாக பார்க்கும்போது செய்யும்போது தெரிஞ்சுக்கிட்டே வரும். இது அவ்வளோ எடுத்து போட்டு கொஞ்சம் லைட் மட்டும் அடிச்சுட்டு விட்டுருவோம். இதில் நகைகள் இலை பார்டர்கள் இதில் உள்ள லைட் போர்ஷன் மட்டும் பார்ப்போம். மற்றவர்களுக்கெல்லாம் ப்ரஷ்ஷில் பண்ணணும். அடுத்த வாரம் ஃபினிஷிங்கில் பார்ப்போம். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.